ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் விசிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்கள் ஏரியாவில் இன்றைக்கி கனமழை காற்றுலாம் அடிச்சிட்ருக்குங்க. இது எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எஸ்பிஓ சம்மந்தமாக சின்ன வீடியோ கிளிப்ஸ் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அன்புடைய மக்களே, தொடர்ந்து காற்றும் கடுமையான மழையும் பெய்யும் இந்த நேரத்தில் நம்ம பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்படிப்பட்ட சூழலில் ஒவ்வொரு மனிதரும் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய 5 முக்கியமான எச்சரிக்கையை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அத்தியாவசிய தேவையை முன்கூட்டியே தயார் செஞ்சு வச்சுக்கணும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, தண்ணீர், உணவு, மெழுகுவர்த்தி, டார்ச், பவர் பேங்க், தேவையான மருந்துகள், முக்கிய ஆவணங்களை பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சுக்கோங்க. கண், காது, மூக்கு பிரச்சனை இருக்கிறவங்க வீட்டுக்கு வெளியே செல்ல வேணாம். சார்ஜ் மொபைலில் முழுமையாக வச்சுருங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, காற்று பலமாக அடிக்கும்போது மரங்கள், தளர்ந்த கட்டிடங்கள் அருகே செல்லக்கூடாது. காற்றால் மரக்கிளைகள் உடைந்து விழ கண்டிப்பாக வாய்ப்பு அதிகம் இருக்குது. தளர்ந்த கட்டிட சுவர்கள், பேனர்கள், சைனேஜ் போர்டு எந்த நேரத்தில் விழும். உங்கள் வாகனத்தை மரத்துக்கு கீழே நிறுத்த வேண்டாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, மின்சார கம்பி அருகே மிக கவனமாக போகணும். மழையில் லைவ் வயர் விழ வாய்ப்பு அதிகம். ஈரமான தரையில் மின்சாரம் பரவ வாய்ப்பு அதிகம். தண்ணீர் தேங்கிய பகுதிகளை அவாய்ட் பண்ணணும். மின்சார பிரச்சனை இருந்தால் அதனை உடனே இபி ஆஃபீஸுக்கு தகவல் சொல்லணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, வெள்ளப்பாதைகள், அதிகமாக தண்ணீர் தேங்கும் சாலைகளை அவாய்ட் பண்ணணும். தண்ணீர் ஆழம் தெரியாமல் வாகனம் சிக்கி தள்ளும். ஓகேங்களா? அதனால் தண்ணியோட ஆழம் தெரியாமல் எந்த இடத்துலையும் நீங்கள் இறங்கக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா, காணாமல் இருக்கும் பிட்ஸ் ஹோல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தாக இருக்கும். தண்ணிக்குள்ளே இருக்கிற ஹோல்லாம் தெரியாது நமக்கு. அதனால் சேஃப்டியாக ஜாயின் பண்ணணும். அப்புறம் நதி, கால்வாய், கடற்கரை பகுதியில் அருகே செல்ல வேணாம். வானிலைத்துறை எச்சரிக்கையை தொடர்ந்து நம்ம பின்பற்றி வரணும். அப்புறம் அவசர தேவைக்கு நம்பர்களை கையில் வச்சுருக்கணுங்க. நான் இப்போ சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். 100 போலீஸ், 101 தீயணைப்பு, 108 ஆம்புலன்ஸ், 104 மருத்துவ உதவி, 1070 மாநில பேரிடர் மேலாண்மை, 1091 பெண்கள் உதவி. அருகில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரவங்கெல்லாம், அவங்கெல்லாம் முதியவர்கள், குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்காங்களான்னு கொஞ்சம் மனிதநேயத்தோடு கவனிச்சுக்கோங்க. இந்த 5 எளிய நடைமுறைகளையும் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாப்பாக வைக்க உதவும். பாதுகாப்பாக இருங்க, கவனமாக இருங்க. இந்த தகவல்களை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.